அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல வாயில போட்டா கரையிற அளவுக்கு நல்ல ஆப்பையில எடுத்தா அப்படியே ஆப்பையில தங்காம அப்படியே நல்லா நழுக்கி நல்லா சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன மாவணியில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து ஹீட்டான பேனில் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக்கரில் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப லேட்டானதுனால நான் வந்து பொரிக்கஞ்சட்டியில் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே டம்ளரில் ஒரு ஃபுல் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதை சும்மா லைட்டாக ரெண்டுத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் 20 நிமிஷத்துக்கு. அரிசி எந்தளவு எடுத்தீங்களோ அதுலேயே 3 மடங்கு எடுக்கணும். சிறுபருப்பு எந்தளவு எடுத்தீங்களோ அதுலேயே 3 மடங்கு எடுக்கணும். ஆக மொத்தம் 6 இது வந்து நம்ம தண்ணி விட்டு அது 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் மலர்ந்திருக்கும். அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இது சைமல்டேனியஸாக இப்போ வந்து நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா கலராக வேணும்னா நல்ல டார்க்காக இருக்கிற சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ எந்த அளவு நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டபுள் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே கரைச்சிக்குங்க. இது பாவு மாதிரி செய்கிறது கிடையாது. இது வந்து அந்த மண் இதெல்லாம் இருக்காமல் நம்ம வடிகட்டிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போ ஃபுல் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எடுத்து பார்த்தா நல்லா குழஞ்சி இருக்கும். இதை நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மசிக்கணுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து உப்பும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை இதை அதை வந்து வடிகட்டி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது அப்படியே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்துடும். நீங்கள் வந்து நல்லா அந்த பொங்கலை வந்து நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்காது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காயும் அது கூட ஏலக்காய் போட்டு நல்லா வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா தாராளமாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஃபைனலாக நல்ல நெய் விட்டு அதில் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் கலந்து அதையும் தாளித்து இது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு அடக்கிடலாம். பாருங்கள் ஆப்பையிலே நிற்காமல் அப்படியே எவ்வளோ அழகாக நழுகி கீழே ஊற்றுதுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தடன்னு தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் பிளேட்டில் வைக்கும் போது நல்லா வழுவழுண்டு வாயில் போட்டு அப்படியே கரையணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.